ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. இது எல்லாருக்கும் செட்டிநாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். இது இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சண்டே சாட்டர்டேயில் ஸோ வீட்டுகளில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு பேஸ்க்காக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப யூஸ் உள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். சின்ன பீஸ் ஒரு பட்டை போட்டிருக்கேன், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், 3 பீஸ் லவங்கம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே அந்த ஏலக்காய் வெடிக்கிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு பண்ணணும், இல்லைன்னா டக்குன்னு அந்த ஏலக்காய் கருகிரும். ஸோ அது ஆயிலில் போட்ட உடனே ஆயில் நல்லா சூடு, நார்மலான டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அந்த ஏலக்காய் வந்துட்டு உப்பி நல்லா வெடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த வெங்காயத்தை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ நம்ம அளவு எவ்வளோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு மினிமம் போர்ஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக ரொம்ப நிறைய பண்ணாமல் இந்த அளவு நான் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ அது வந்து நல்ல ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அது வரையும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு ஆயில் வந்துட்டு இதில் கொஞ்சம் கூட வச்சு தான் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரையை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ற இதில் உள்ள பேலன்ஸ் மசாலாவில் வந்து நம்ம ரைஸை வந்து பிணைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இது நல்லாயிருக்கும். ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இந்த பொசிஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன், இஞ்சி பூண்டு 2மே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கட் பண்ணி வச்சது தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பீஸ் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் வரணும், அது வரையும் ஃப்ரை பண்ணணும். இதில் வந்துட்டு எதுக்காக அந்த ஆனியனை நல்லா ப்ரௌன் கலர் ஃப்ரை பண்ணோன்னா அந்த மசாலாவோடு அந்த ஆனியன் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ வெங்காயம் பச்சையாக இருந்தாலோ இல்லை அரைவது ஃப்ரை ஆகிருந்தாலோ வந்துட்டு அது ஒரு மாதிரி நரிச்சுன்னு இருக்கும். அதனால் அதை சாப்பிட முடியாது. ஸோ இப்போ வெங்காயம் வந்து இந்தளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னா ஆயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கணும். ஆனியன் ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது, ப்ரௌன் தான் வரணும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பார்க்குற கலர் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக தக்காளி நான் ஆட் பண்ணது. ஸோ தக்காளி வந்துட்டு அந்தளவுக்கு ஃபைனாக வெங்காயம் மாதிரியே சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நான் சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். எப்பயுமே நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் குக்கிங்காக ஆரம்பிக்கணும். அதுதான் நல்ல பழக்கம் கூட. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச சிக்கனை வந்து நான் போட்டேன். இதை வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா அதில் அந்த நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்க வெங்காயம் இதுகெல்லாம் ஃப்ரை ஆகிற மாதிரி வந்துட்டு ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக வந்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். எப்பயுமே வந்துட்டு நான்வெஜ்ஜில் வந்துட்டு என்ன சமைச்சிங்கனாலும் சரி மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா ஐட்டத்துலேயும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது நல்லது, அது ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வாடை போகிற வரையும் வந்துட்டு இதை நல்லா குக் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இது வந்து போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணி வரும். ஸோ ஆல்ரெடி டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், அந்த டொமேட்டோவில் தண்ணியும் இருக்கும். ஸோ அதனால் தனியாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி தேவை அப்படின்னா லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் கூட தேவை கிடையாது. அதை லைட்டாக தெளிக்கிற மாதிரி இருந்தாலே போதும். அந்த ஈரத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் உள்ள வாட்டர்லேயே வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆகும்.
நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றா அப்படியே சேர்த்து குவிச்சு வச்ச மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டீமிங் வந்து ஒரே பக்கம் வெளியில் சூடு போகாமல் கரெக்டாக உங்களுக்கு எல்லா பீஸும் ஒரே மாதிரி குக் ஆகும். ஸோ இப்போ இது ரொம்ப நேரம் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ குக்கானது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொசிஷன் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஆயில் மசாலா எல்லாமே ஃப்ரை ஆகி ஸோ நமக்கு அப்படியே தனியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட அந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து குறைஞ்சி ஸோ எல்லாமே வந்துட்டு மசாலா எல்லாம் அப்படியே ஃபுல் ட்ரை ஆகும். இப்போ இந்த பொசிஷன் வரும்போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர் தான் அதாவது குருமிளகு தான் ஆட் பண்ணியிருக்கேன், பவுட்ரு பண்ணது. ஸோ இது எதுக்கு இந்த பொசிஷனில் பண்ணுறோம் அப்படின்னா, இது இப்போ லாஸ்ட்டாக பண்ணோம்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பெப்பர் போடக்கூடாது, அதுக்காக தான் இதை போடுறது. ஸோ இது அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இதை இறக்கி வச்சு அப்படியே லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸு ரசம் அது கூட வச்சு சாப்பிட்டோங்கன்னா அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த ஃபுட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக்கு ஸோ மீதி எந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு ஸோ அது எதுவாக இருந்தாலும் வந்துட்டு எனக்கு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.